Hi friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச காமனான ஒரு விஷயம் தான், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். வெங்காய பக்கோடா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவில் உள்ளி பக்கோடான்னு சொல்லுவாங்க. இதில் என்ன புதுசாக பண்ண போகிறாங்கன்னு யாரும் கேட்காதீங்க. பிகினர்ஸ் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா. ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் கம்ப்ளீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா, ஏன்னா இந்த பச்சை மிளகா பெருசாக காரம் இருக்காது. பூண்டு பல் ஒரு 7லேருந்து 8, தலையும் வாழையும் கிள்ளிட்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் அம்மா யூஸ்வலாக அரைச்சி வச்சுருக்கிற கறி மசால் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 by 1 நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, பெரிய வெங்காயம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சோடாப்பூ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தடவையாக தண்ணி விட வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த கடலை மாவு கூடவே ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது அது நல்லா கிறிஸ்பியாக வரும் பக்கோடா. நான் இதில் சேர்க்க மறந்துட்டேன், பிகாஸ் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு ரெசிப்பியும் பண்ணிக்கிட்டு நான் அதை எடுக்கவே மறந்துட்டேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு எண்ணெயும் ஒரு சைடு டீயும் கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம பக்கோடாவை கையில் 1 2 இப்படி உதுத்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போடும் போது பர்னர் ஹையாகவே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து வேணால் மீடியமில் வச்சுக்கலாம். லோ மீடியமில் வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் மீடியம் வச்சப்போ தான். மீடியமில் வைக்கிறது கூட ஜஸ்ட் உள்ளே குக் ஆகணும், அந்த மாவாக தென்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். போடும் போது ஹைலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மீடியமில் வச்சுக்கிட்டு நல்லா பொரிச்சு அளிக்கலாம். ஸோ பேட்சாக பொரித்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸஸ் ஆயிலை ட்ரைன் அவுட் பண்ணி பேட்சாக பொரிச்சு அள்ளிக்கலாம். நல்லா இந்த கோல்டன் கலர் ஆனோன்னு ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்மளோட டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சு இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது கம்ப்ளீட்டாக எக்ஸஸ் ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ட்ரைன் அவுட் பண்ணிவிடும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ டீயும் வடிகட்டிட்டு ஈவினிங் டைமை ஹாட் பக்கோடா அண்ட் சாயா கூட நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.